இஸ்லாம்னு சொன்னாலே அது முஸ்லிம்களோட மதம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரு முகமது நபி தான் இஸ்லாத்தை உருவாக்குனார்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுமே தப்பான கருத்து. அப்படின்னா இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமை உருவாக்குனது யாரு அப்படிங்கறத பத்தின 4 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு அரபி மொழி வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம எல்லாரையும் படைத்த அந்த ஒரே இறைவனோட கட்டளைகளுக்கு முழு மனதோடு கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு பேர் தான் இஸ்லாம். ஸோ பேசிக்கா இறைவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் இஸ்லாம். சிம்பிளா சொல்லணும்னா இறைவன் கட்டளையிட்ட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையுமே ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் இஸ்லாம். உதாரணமா டூஸ் எடுத்துக்கிட்டோம்னா இறைவனை மட்டுமே வணங்குறது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறது, தர்மம் செய்யறது, இது போன்ற இறைவன் செய்ய சொன்ன எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு பேரு இஸ்லாம். அதே போல டோன்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைவனை விட்டுட்டு மற்ற படைப்புகளை வணங்குறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, இது போன்ற இறைவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இருப்பதும் இஸ்லாம். ரெண்டாவது விஷயம், இஸ்லாத்தை உருவாக்கியது யார்? நிறைய பேரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இஸ்லாத்தை உருவாக்குனாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இஸ்லாம் அப்படின்னாலே அது முஹம்மதியன் லா, அதாவது முஹம்மதின் சட்டம் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா இது தப்பு. இஸ்லாம் அப்படிங்கிறது மனிதனால உருவாக்கப்பட்டது கிடையாது. மாறாக நம்மை படைத்த இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் அருளிய முழுமையான வாழ்க்கை நெறி தான் இஸ்லாம். ஸோ இஸ்லாம் அப்படிங்கிறது மேன்மேட் லா கிடையாது. இட் இஸ் அ டிவைன் லா. மூணாவது விஷயம், இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். இஸ்லாம் அப்படிங்கிறது வெறும் வணக்க வழிபாடும் ஆன்மீகம் மட்டும் கிடையாது. மாறாக மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. உதாரணமா தனி மனித ஒழுக்கங்கள், குடும்ப வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அரசியல், சட்ட ஒழுங்கு, சமூக வாழ்க்கைன்னு மனிதனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லா துறைகளுக்கும் இஸ்லாம் சரியான வழிகாட்டுது. ஸோ இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு முழு வாழ்க்கை நெறி, அதாவது கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃப். இதனால தான் இஸ்லாத்தை மதம்னு சொல்லாம முழுமையான மார்க்கம்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம், இஸ்லாம் அனைவருக்கும் பொதுவானது. மனிதர்களாகிய நாம இனம், நிறம், மொழி, நாடு போன்ற விஷயங்கள்ல வேறுபட்டு இருந்தாலும் இறைவனோட பார்வையில நம்ம எல்லாருமே சரிசமம் தான். கருப்பன், வெள்ளையன் அப்படியெல்லாம் இறைவன் நம்மளை வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை. மேலும் நம்ம எல்லாருக்கும் இறைவன் அவன் ஒருவன் தான். ஆக ஒன்றே குலம், ஒருவனே இறைவன் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தின் கொள்கை. அப்படி இருக்க இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக அருளிய வாழ்க்கை நெறி தான் இஸ்லாம். ஸோ இஸ்லாம் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருக்குமான பொது இறை சட்டம். இது நாட்டுக்கு நாடு, மொழிக்கு மொழியெல்லாம் வேறுபடாது. உதாரணமா தொழுகையை எடுத்துக்கிட்டா அமெரிக்கால வாழ்றவங்களுக்கும் டெய்லி 5 வாட்டி தான் தொழுகை, ஆப்பிரிக்கால வாழ்றவங்களுக்கும் 5 வாட்டி தான் தொழுகை. இதே மாதிரி தான் இஸ்லாத்தோட எல்லா சட்டங்களும் உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ இஸ்லாம் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. இதுதான் இஸ்லாம் பத்தின பேசிக்கான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.